நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சு டிசம்பர் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போற படம் தான் வாவாத்தியார். அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்நேரத்துக்கு எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கவனிச்சேன். ட்ரெய்லர் குவாலிட்டியா இருக்குங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, பார்க்கக்குள்ள நல்லா இருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர்ல நிறையவே கவனிச்சேன். அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜ்கிரண் வந்துட்டு எம்ஜிஆரோட ஃபேனா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்பவே ரசிச்சு எம்ஜிஆரோட படங்களை தியேட்டர்ல போய் பார்க்குற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அவரோட ஃபிளாஷ்பேக் போர்ஷனுங்கிறத டிஏச்சிங் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதை பார்க்கக்குள்ள அவ்வளவா நல்லா இல்ல. வேற யாராச்சும் கூட நடிக்க வச்சிருந்துருக்கலாம். டிஏச்சிங் பண்ணது அது அப்படியே தெரியுது. ஸோ அதை வேற யாராச்சும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். அதான் இவர் வந்துட்டு ராஜ்கிரண் வந்துட்டு எம்ஜிஆரோட ஃபேனா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படியே சத்யராஜை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்துற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கக்குள்ள அவரோட லுக்குங்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு அரசியலாவும் ஒரு பிரைவேட் கம்பெனி அதை வந்துட்டு எதிர்த்து போராட போற வாத்தியாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்க போது போல. அப்படியே இன்னொரு பக்கம் போராட்டம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த போராட்டம் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபேக்டரி எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க, பேன் பண்ண சொல்லி. அதுவும் ஹியூமன் ரிசோர்சஸ் அந்த ஆபீஸ் முன்னாடி மக்கள்லாம் போராடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய கம்பெனியை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க எல்லாருமே, பேன் பண்ண சொல்லுங்க, ஏதோ சேவ் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு ஃபேக்டரி அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதோ இருக்கு போல. இந்த பக்கம் கார்த்திகை பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரு நம்பியாரோட ஃபேனா சுத்திட்டு இருப்பாரு போல. அப்பாவுக்கு ஆப்போசிட்டா நம்பியாரோட ஃபேனா சுத்திட்டு இருக்காரு. அப்பா வந்துட்டு எம்ஜிஆர் ஃபேனு, பையன் நம்பியார் ஃபேனு. அந்த மாதிரி இவரு லஞ்சம் ஊழல் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸராகவும் சஃபாரி துணியில போலீஸ் யூனிஃபார்ம் தைச்சு போட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் காமெடியாவும் ஊழல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அப்புறம் அடுத்து ஹீரோயின் கீர்த்தி செட்டி அவங்களை காமிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏதோ மந்திரவாதி மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா கார்த்தியோட நெஞ்சில படுத்துக்கிட்டு வெடிக்க போறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அவங்க ஏதோ இன்ஸ்டிங்லாம் இருக்கு போல அவங்களுக்கு. அவங்களோட லுக்குமே நல்லா இருந்தது. அப்புறம் கார்த்தி வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல கீர்த்தி செட்டியை கடத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நடக்க போறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள கார்த்தி வந்துட்டு எம்ஜிஆர் லுக்ல என்ட்ரி கொடுக்குறாரு. இது இவருக்கு தெரியாமலே நடக்குது போல. இவருக்கு தெரியாமலே இவர் எம்ஜிஆரா மாற மாதிரி காமிக்கிறாங்க. இவருக்குள்ளார பர்சனாலிட்டியா அது இருக்கா, இல்ல எம்ஜிஆரோட அந்த ஆவியே உள்ளார புந்துக்குச்சின்னு காட்ட போறாங்களா, இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு மல்டி பர்சனாலிட்டிங்கிற மாதிரி காமிக்க போறாங்களான்னு தெரியல. ஒரு நம்பியார் கேரக்டரா இருக்கிறவரு எப்படி எம்ஜிஆரா மாறினாரு அப்படிங்கிற மாதிரி காட்ட போறாங்க. கெட்டவனா இருந்து நல்லவனா மாறுறான். இது நிறைய படங்கள்ல பார்த்ததுதான். இதுல எந்த மாதிரி ஃபேண்டசியா மாத்தி காமிக்க போறாங்கிறது தெரியல. அப்படி மாறுறது அவருக்கே தெரியாத மாதிரி என்னடா பண்றீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கடைசியா அவரே கேட்கிறாரு கார்த்தி. அவருக்கே தெரியாம எம்ஜிஆர் உள்ளார பூந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு மறுபடியும் வெளியே போயிடறாரு போல. அந்த மாதிரி நம்ம கார்த்தியோட கேரக்டர் இந்த படத்துல இருக்க போகுது போல. அந்த டிஏஜிங்க தவிர்த்து இருந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.